ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் இப்போ தான் பார்க்குக்கு வந்தேன். வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள். மணி வந்து 5:30 ஆக போகுது. வெயில் அடிக்குது பார்த்தீங்களா. வந்து 6:30 7 o'clock தான் அந்த கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிக்கும். நல்லா வெயில் இப்போது. நான் இப்போ தான் வந்தேன் பார்க்குக்கு. சாரி. ஓகே, ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஃபேமிலி பற்றி பேசலான்னு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, அது வந்து ரொம்ப டீப் சப்ஜெக்ட். அது ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் ரொம்ப டீப்பாக போகும். அது ரொம்ப நேரம் ஆகும் அது வந்து பேசி முடிக்கிறதுக்கு. அதனால் சரி, இன்றைக்கி வந்து நம்ம எது பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துபாய் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன் நான். துபாய் பற்றி பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். கிளென்லினஸ் ஜாஸ்தி, ரொம்ப க்ளீனாக இருக்கும் இங்கே. சேஃப்டி செகண்டு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அது இருந்தால் தான் சேஃப்டி இருக்க முடியும். கிளென்லினஸ்ஸு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. அதுதான் மற்ற எல்லாமே ஒழுங்காக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஃப்ரீயாக இருக்கலாம், ஃப்ரீடம் இருக்குது. எல்லோரும் நினைப்பாங்க துபாய்னா வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி ரொம்பலாம் கிடையாது இங்கே. அதனால் அதுக்குன்னு ரொம்ப நம்ம எது வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கெலாம் வந்து எங்கே நம்ம மிட் நைட் கூட நம்ம வெளியில் போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான்லாம் வந்து எங்கள் சர்ச்சில் வந்து கிறிஸ்மஸ் டைமில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம், இப்போது வந்து நான் நைட்டில் வந்து லேட்டாக இது பண்ணுறதில்ல. ஏன்னா வயசாக சீக்கிரம் தூங்கணும் இல்லையா. அதனால் நான் சொல்கிறது கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தேன் சர்ச் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே. அப்போ வந்து எங்கள் லேடிஸ்து அந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்லாம் பார்த்திங்கன்னா முடிகிறதுக்கு எப்படியும் ஒரு 12:30 ஆகிடும். அப்புறம் ஒரு ½ அன் ஹவர் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் நின்று கதை பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க வீட்டுக்கு. அது மாதிரி நானும் அந்த மாதிரி கிளம்பு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க ட்ரெடிஷ்னல் இது போடுவாங்க, அவங்கவுங்க கண்ட்ரியோட ட்ரெஸ்ஸு. நான் சாரீ கட்டிட்டு எல்லா ஜுவல்ஸும் போட்டுன்னு போவேன். போயிட்டு காரில் போயிட்டு வந்துடுவேன் நான். ஆனால் நான் வந்து பார்க் பண்ணுறதுக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock 1:15 ஆகிடும். பசங்களாம் தூங்கிட்டுருப்பாங்க, ஹஸ்பண்டும் தூங்கிட்டுருப்பார். நான் வந்து மெதுவாக என்கிட்ட ஒரு சாவி இருக்குது, கதவு திறந்து வரும்போது என் ஹஸ்பண்ட் முழிச்சுப்பார். அவர் சொல்லுவார், ஓகே சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்டு எல்லாமே முடிஞ்ச பிறகு அப்புறம் ஓகே. ஸோ எது சொல்கிறேன்னா, அந்த நைட்லேயும் பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் போட்டு நான் போயிட்டு வருவேன். அது மாதிரி நம்ம வந்து மற்ற கண்ட்ரியில் நம்ம பண்ணவே முடியாது. அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட சரி, நைட்டில் நம்ம வந்து ஜுவல்ஸ் போடலாம், சாரீ கட்டிட்டு போகலாம், எதுவுமே இல்லை. எல்லாருமே வந்து இங்கே சாரீலாம் கட்டிட்டு போனால் எல்லாருமே ரொம்ப அட்மையர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது நியூவாக இருக்கும், அதனால் பார்ப்பாங்க. மற்றபடி வந்து இங்கே எல்லாமே ரொம்ப சேஃப்டி தான். சில்ட்ரனுக்கும் சேஃப்டி, பார்க்கில் எல்லாமே சேஃப்டி. அப்புறம் இந்த மாதம் வந்து மந்த் எண்டில் தீபாவளி வருது. எல்லோரும் வந்து வீட்டில் பலகாரம்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்ருப்பீங்க. இங்கே பார்த்திங்கன்னா துபாயில் பொறுத்த வரைக்கும் தீபாவளி வந்து கொஞ்சம் ரொம்ப கிராண்டாலாம் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி வெளியில் போயிட்டு வீட்டில் செஞ்ச பலகாரம், பிரியாணி அதெல்லாம் போய் நல்லா பார்த்து, அப்புறம் வேறு ஏதாவது ஒரு எமிரேட் போயிட்டு அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம ஊர் மாதிரி ரொம்ப கிராண்டாக இருக்காது. அப்புறம் வந்து இங்கே அந்த கிராக்கர்ஸ்லாம் இருக்குல்ல, பட்டாசு, அதெல்லாம் வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தனி பிளேஸ் இருக்குது துபாயில்.
அவங்க சொல்கிற டைமிங் அண்ட் பிளேஸ் அங்கே தான் வந்து எல்லாருமே பட்டாசுலாம் வெடிப்பாங்க. அப்புறம் வந்து நல்லாயிருக்கும் அங்கே ஃபுல்லாக அந்த பர்வா ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே நல்லா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. வெளியில் அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அது வேடிக்கை பார்க்கறதுக்குனே நாங்கள் போவோம். அதாவது கொஞ்சம் இருட்டோடு கிளம்பிட்டு இருட்டின பிறகு பார்க்கணும். அந்த பால்கனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த லைட்டிங்ஸ்லாம். அதனால் வந்து நாங்கள் எப்போதுமே போய் பார்த்துட்டு வருவோம் அதெல்லாம். இது மாதிரி ஒவ்வொரு சீசன் கிறிஸ்மஸும் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா மால்ஸ்லேயும் பெரிய பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருப்பாங்க. நல்லா பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க. அது நல்லாயிருக்கும். எனக்கு வந்து கிறிஸ்மஸ் அப்போ யூஎஸ் போகிறதுக்கு தான் பிடிக்கும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம்னா ரோடில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் யூஎஸில் கிறிஸ்மஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது. எல்லா ஷாப்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் சாங்ஸ் போட்டிருக்கோம். அப்புறம் உள்ளே நம்ம ஷாப்பிங் பண்ணிவிட்டு வெளில வரும்போது எல்லாருக்கும் சொல்லுவாங்க மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அந்த சில்னஸ் எல்லாத்துக்கு மேலே அந்த சில்னஸ் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நம்ம எவ்வளோ ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் எல்லாமே போட்டாலும் அந்த சில்னஸ் வந்து எப்படி இருந்தாலும் குளிரும். ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து எவ்ரி கிறிஸ்மஸ் வந்து எனக்கு யூஎஸ் போகணுன்னு தான் எனக்கு ஆசை. அந்த மாதிரி அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் கிறிஸ்மஸ்ஸு, ஸ்பெஷலி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. துபாய்லேயும் வந்து கிராண்டாக எல்லாமே பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேதர் ஆகிறது, அப்புறம் எல்லோரும் பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து யூஎஸ் தான் பிடிக்கும். சின்ன வயசில் பார்த்தா நாங்கள் எங்கள் மம்மிலாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் நியூ ட்ரெஸ்ஸெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பூலாம் வாங்கி நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் சர்வீஸு காலையில் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஈவினிங் இருக்கும். 2 சர்வீஸ் இருக்குது. எது வேணால் நம்ம போகலாம். அழகாக போயிட்டு நல்லா பூலாம் வச்சுட்டு ட்ரெஸ்லாம் போட்டால் புது ட்ரெஸ் அது ஒரு தனி ஆசை தான் அது. அந்த சின்ன வயசில் இருக்கும்போது நியூ ட்ரெஸ் போட்டால் அது ஒரு தனி ஆசை. இப்போ வந்து நியூ ட்ரெஸ் நிறையா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இது வரமாட்டேங்குது. இருந்தாலும் ஓகே தான். கிறிஸ்மஸ்னால் அது ஒரு தனி ஜாலி. அதே மாதிரி நியூ இயர் அதுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தீபாவளி வந்து எனக்கு இந்தியாவில் தான் பிடிக்கும். ஏன்னா ஃபுல் ஸ்ட்ரீட் எல்லாருமே பட்டாசு வச்சுக்கிட்டு நேபர்ஸ்லாம் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரொம்ப அது ஒரு தனி இது தான் அது. ஸோ அதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா துபாயில் ஈத் ஹாலிடேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கண்டினியூஸாக எப்படியும் ஒரு 4 to 5 days ஆர் 6 days அந்த மாதிரி கண்டினியூஸாக வரும். நிறைய பேர் மற்ற எமிரேட் போவாங்க, அப்படி இல்லைன்னா சொந்த கண்ட்ரிக்கு போயிட்டு வருவாங்க. இங்கேயும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எல்லாருமே ஃபேமிலிஸோட. ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கில் வந்தால் ஏதாவது பேசணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். ஃபஸ்ட் ரவுண்ட் என் பையன் சைக்கிளிங் போயிட்டு வரும்போது ஏதாவது பேசிகிட்ருப்பேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவேன். அவன் செகண்ட் ரவுண்ட் போகும்போது நான் அப்படியே ஒரு வாக் போவேன் நான் இங்கே. ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். அவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்து இங்கே வெட்டுன்னு வாக் பண்ணிகிட்டு இருந்தால் அது ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அது. ஸோ அதனால் வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அவன் செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு போவான். இப்போது வந்தோடனே ஐ ஜஸ்ட் கோ ஃபார் அ வாக். ஸோ நீங்கள் அந்த நேற்று நைட்டு வந்து மொத்தம் 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அது போய் ரிவ்யூ பார்க்கல இன்னும். வர எல்லா டேஸுமே நான் வந்து நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். யூஎஸில் எடுத்த, நியூயார்க்கில் எடுத்த வீடியோஸு, அப்புறம் யூகேயில் எடுத்தது, அப்புறம் வந்து வேறு என்ன, ஆமாம், லாஸ்ட் டிசம்பர் வந்து இங்கே பார்க்கில் வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே அப்லோட் பண்ணணும்.
ஸோ என்ஜாய் த வீடியோஸ் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாருக்கும் சொல்லுங்கள். இது ரொம்ப இந்த வீடியோ வந்து சிம்பிளாக இருக்கும். எனக்கு வந்து மைண்டில் என்ன தோணுதோ அதுதான் நான் வந்து பேசுகிறேன் நான். ஆனால் கண்டிப்பாக வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட்டு நான் அந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக பண்ணுவேன் நான் அது. ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம். ஃபேமிலி அப்படின்னா அதுதான் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக நான் அந்த வீடியோ வந்து ஃபேமிலி வீடியோ ஷேர் பண்ணுவேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் நவ். பை. See you in next video. Bye for now. Okay friends, bye. Take care. Bye. God bless.